வாங்க, இது என்னடா கஞ்சியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? சாதம் வடிக்கிற கஞ்சி தான் இது. எங்கள் வீட்டில் எப்பயுமே சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம். இந்த கஞ்சியை நீங்கள் தலைக்கு தேய்க்கிறதா இருந்தால் சாதத்தில் உப்பு போடாமல் வடிங்க. நாங்கள் உப்பு போட்டு வடிப்போம். அது மாதிரி தேய்க்கிற அன்னைக்கு உப்பு போடாமல் வடிச்சிட்டு இதை அப்படியே வச்சுருந்தா அடுத்த நாள் காலையில் தேய்ச்சி குளித்தா இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி, முடியும் நல்லா ஷைனிங்காக மாய்ஸ்சர் மாதிரி இருக்கும். கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். உடம்புக்கும் தேய்ச்சி குளித்தோம்னா ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அப்புறம் இதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் ஒரு 4-5 டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீதி சாதம் இருந்ததுன்னா அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் மோர் சாதம் மாதிரியே இருக்கும். நீங்கள் மோர், தயிர் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த நீராகாரமும் குடிக்க நல்லாயிருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை வடிகட்டிட்டு புடவைக்கு இப்போ உள்ள வெயிலுக்கு காட்டன் சாரிக்கு போட்டு கட்டினா நீட்டாக புது புடவை மாதிரி கட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.